அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த மார்கழி மாதம் செய்யக்கூடாது, அதாவது மார்கழி மாதம் செய்யக்கூடாது சொல்கிறேன். இது தவிர்க்கக்கூடியது, கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்பான மாதம். அதுவும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த மாதம். அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும்னா மார்கழி மாதத்தில் செய்யக்கூடியது சொல்லிட்டேன். அதை செய்தால் அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதே போல மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாததை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. முதல் நாள் இரவு கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். பிரம்ம முகத்தில் தான் கோலம் போட வேண்டும், கருத்தில் கொள்ளுங்க. மார்கழியில் விதை விதைக்கவோ திருமணம் செய்யவோ கூடாது. ஆனால் மார்கழி மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்யலாம். மார்கழி மாதம் திருமணத்துக்கு வரன் பார்க்கலாம். அதோடு பொறுத்து பார்ப்பதோடு ஜாதக பரிமாற்றம் பண்ணிக்கொள்ளலாம், மிகவும் சிறப்பு. அதிகாலைக்கு பிறகு சூரியன் உதைக்க பின்போ தூங்கக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. மார்கழி மாதம் விரதம் மேற்கொள்ளும் கன்னி பெண்கள் நெய் பால் சேர்ந்த உணவை சேர்க்கக்கூடாது. எக்காரணம் கொண்டோ மார்கழி மாதம் விரதம் இருக்கிற கன்னி பெண்கள் நெய் பால் அருந்தக்கூடாது. காப்பி டீ அதே போல் நெய் சேர்த்து எந்த உணவுப் பொருளோ ஸ்வீட்லலாம் நெய் சேர்ப்பாங்க. மார்கழி மாதம் இந்த கன்னி பெண்கள் முழுக்க இந்த நெய்யும் பாலையும் தவிர்க்கணும். அப்படி விரதம் இருக்கக்குள்ளே தான் சொல்கிறேன். விரதம் இருக்காதவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. விரதம் இருக்கக்குள்ள நெய்யும் பாலையும் சேர்த்து உண்ணக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. மார்கழி மாதத்தில் புதுமனை புதுவிழா, வாடகை வீடு மாறுதல், அலுவலகம் மாறுதல், திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் செய்தல், காது குத்துதல், புதிய வீடு மற்றும் புதிய வாங்குதல் இதெல்லாம் தவிர்க்கணும், வாங்கக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. அப்படி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பலன் அளிக்காது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.